எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் தமிழ் புத்தாண்டான குரோதி வருடத்துக்குண்டான ராசி பலன் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா சோபகிருது வருடம் அப்படிங்கிறது முடிய போகுது, குரோதி வருடம் அப்படிங்கிறது பிறக்க போகுது. சோபகிருது வருடத்தில் நிறைய விஷயங்களை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்து சில விஷயங்கள் நடந்திருக்கும், பல விஷயங்களில் நடக்காமல் போயிருக்கோம், பல விஷயங்களை திட்டமிட்டு அது தள்ளி போயிட்டே இருந்திருக்கும். வீடு கட்டணும்னு நினச்சிருப்பீங்க, கட்டியிருக்க முடியாது. சில பேருக்கு திருமணம் நடக்கணுங்கிறது இருந்திருக்கும், நடந்திருக்காது. சரி, வரக்கூடிய இந்த குரோதி வருடத்துலையாவது சொந்த வீடு அமையுமா, திருமணம் நடக்குமா, எதிர்பார்த்த கல்வி கிடைக்குமா, நல்ல தொழில் அமையுமா, வேலை கிடைக்குமா, 10 ரூபா காசு பணம் சம்பாரித்து கடன்லாம் அடைக்கலாமா அப்படின்னு ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகளோட இந்த குரோதி வருடத்துக்குள்ளே நுழையிறீங்க. குரோதி வருட பஞ்சாங்கம் என்ன சொல்லுது? பஞ்சாங்கத்தை மிஞ்சின ஒரு கணிப்பு அப்படிங்கிறது இந்த உலகத்திலே இல்லை. அப்போ பஞ்சாங்கம் சொல்லக்கூடிய பலன்கள் என்ன, உங்களுக்கு இந்த வருடத்தில் என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கணும். அதுக்கு முன்னே இந்த வருஷத்துக்கு உண்டான கிரக அமைப்புன்னு பார்க்கணும். கிரகங்களோட ராஜா சூரியன் காலசக்கரத்தோட முதல் ராசியான மேசராசிக்குள்ளே நுழையிற நாள் தான் தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது. இப்போ சூரியன் மேசத்தில் குருவோடு சேர்ந்து இணைய போகிறாரு, செவ்வாய் கும்பத்தில் சனியோடு இணைய போகிறாரு, புதன் மீனத்தில் சுக்கரனோடையும் ராகுவோடையும் இணைய போகிறாரு. எல்லாமே ஒரு கூட்டு கிரக சேர்க்கை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இதில் கேது மட்டும்தான் பார்த்திங்கன்னா தனித்து கன்னி ராசியில் இருக்கார். சரி, ஆண்டு கிரகங்களில் ஏதாவது மாற்றம் இருக்கா ஜோசியரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே மாதம் 1ஆம் தேதி, அதாவது சித்திரை மாதத்திலேயே மாதத்திலேயே மகா குரு பயிற்சி அப்படிங்கிறது நடக்க போகுது. குரு பகவான் மேசராசிலேருந்து ரிஷபராசிக்கு போகிறாரு. தேவகுரு அசுரகுருவாக மாற போகிறாரு. இந்த எல்லா கிரகங்களும் சேர்ந்து உங்களுக்கு என்ன மாதிரியான பலனை இந்த குரோதி வருடத்தில் கொடுக்க போகுது, எதிர்பார்த்தது நடக்குமா, என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, என்ன பரிகாரம் பண்ணணும், இது எல்லாத்தையும் பார்த்துருவோம். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த குரோதி வருடம் தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, கடந்த சோபகிருது வருடம் அப்படிங்கிறது பெரிய அளவில் நம்மளை எந்த நட்டமும் படுத்தலை. ஏதோ நம்ம வேலை உண்டு நம்ம உண்டுன்னு இருந்தோம். நம்ம பொழப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் ஓடி போச்சு. ஓரளவுக்கு நம்ம நல்லபடியாக தான் இருந்தோம். சனி பகவான் உங்களோட ராசிக்கு 7வது வீட்டில் கண்டசனியாக இருக்கார். கண்டசனி அப்படிங்கிறது குரோதி வருடத்தில் வந்துட்டாலும் கூட பெருசாக நம்மளை ஒன்றும் தொட்டு பார்க்கல. சரி, இப்போ இந்த குரோதி வருடத்தில் சனி பகவான் உங்களுக்கு என்ன செய்ய போகிறாரு, குரு பகவான் உங்களுக்கு என்ன செய்ய போகிறாரு, ராகு கேதுக்கள் உங்களுக்கு என்ன செய்ய போகிறாங்க, இது எல்லாத்தையுமே நம்ம ரொம்ப துல்லியமாக பார்த்துடணும். அப்போ தான் இந்த குரோதி வருடத்தை பொறுத்த வரைக்கும் எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, எதில் 10 ரூபா முதல் போடலாம், எதில் 10 ரூபா முதல் போடக்கூடாது, யாரை நம்பலாம், யாரை நம்பக்கூடாது, என்னென்ன காரியங்கள் செய்யலாம், என்னென்ன காரியங்களை ஒதுக்கி வைக்கணும், என்னென்ன பரிகாரங்கள் செய்யணும், இது எல்லாத்தையும் நம்ம ரொம்ப சரியாக பார்த்துட்டோம்னா ஓரளவுக்கு இந்த வருடம் அப்படிங்கிறது நல்லாயிருக்கும். முதல்ல நாம் சனி பகவானை எடுத்துக்கணும். ஏன்னா சனி பகவான் உங்களோட ராசிக்கு 7வது வீட்டில் இருக்கார், கண்டசனியாக இருக்கார். கண்டசனி அப்படின்னா கழுத்தில் சனி உட்காந்துருக்காரு அப்படின்னு அர்த்தம். அதாவது இந்த கண்டசனி காலகட்டம் அப்படிங்கிறது 7ஆம் இடம். 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கும்போது கூட்டுத்தொழில் அப்படிங்கிறது நாம் வச்சுக்கக்கூடாது. கடந்த காலகட்டத்தில் ஒரு கூட்டுத்தொழில் போட்டிருந்தேன், ஒரு கூட்டாளி ஒருத்தன் நண்பன் ஒருத்தன் 10 ரூபா முதல் போட்டிருந்தான், 2 பேரும் சேர்ந்து ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இப்போ ஒன்றும் சரியாக போகல, 2 பேர்த்துக்குள்ளே ஒரு மனஸ்தாபம் இருக்கிற மாதிரி இருக்கு, பிரிச்சுக்கலாமா என்னம்மான்னு தெரியல, அது மாதிரி ஒரு குழப்பத்தோடைய தான் இந்த வருஷத்தை நான் தொடங்குறேன், கூட்டு வச்சுக்கலாமா இல்லை வெட்டி விட்டுட்டு நாம் தனியாக தொழில் தொடங்கலாமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்தோட வருஷத்தை தொடங்குவீங்க. அப்படிப்பட்ட ஆளுங்க இருந்தால் கூட்டை விட்டு பிரிச்சுக்கிறது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நல்லது. ஏன்னா 7ஆம் இடம் அப்படிங்கிறது மனைவி, நண்பர்கள், தொழில் கூட்டாளிகளை குறிக்கக்கூடிய இடம். அந்த இடத்துல சனி இருக்காரு அப்படிங்கும்போது அது சிறப்பு இல்லை. அதோட சனி உங்களோட ராசியவும் பார்க்குறாரு. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு கண்காணிச்சிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு அர்த்தம். அப்போ கூட்டு தொழிலில் பார்த்தீங்கன்னா போட்டி வந்துடும். ஒரு நல்லபடியாக நடந்துகிட்டு இருக்க வரைக்கும் பிரச்சனை இல்லை. இப்போ நேரம் சரியில்லை, இப்போ போட்டி வரும். நீ நிறையா உழைக்கல, நான் தான் நிறையா உழைக்கிறேன், ஆளுக்கு 10 ரூபா முதலீட்டு போட்டோம், ஆனால் உன்னோட நான் அதிக வேலை செய்கிறேன், நீ செய்ய மாட்டேங்கிற, அந்த மாதிரி மனத்தாங்கல் வந்துடும். அது தொழிலுக்கு நல்லதில்லை, மேலும் மேலும் பிரச்சனையை தான் கொண்டு போகுமே தவிர ஒன்றும் பிரயோஜனப்படாதுங்கிறதால கூடுமான வரைக்கும் கூட்டு தொழில் செய்கிறவங்க பிரிஞ்சு வந்துடுறது அப்படிங்கிறது தான் இந்த காலகட்டத்தில் நல்லது. அதுக்காக சண்டை சச்சரவு போட்டுட்டு இருக்க வேண்டியதில்லை. முறைப்படி உட்காந்து பேசி யாராவது ஒரு புது ஆளை குறுக்காலை வச்சுக்கிட்டு, எப்போ இருந்தா 2 பேரும் நல்லபடியாக தொழில் பண்ணணும், நீ 10 ரூபா போட்டேன், நான் 10 ரூபா போட்டேன், நான் போட்ட 10 ரூபாய் நான் எடுத்துக்கிறேன், நீ போட்ட 10 ரூபாய் நீ எடுத்துக்க, தொழிலில் இவ்வளோ முதலீடு இருக்கா, இவ்வளோவுக்கு பொருள் வாங்கி வச்சுருக்கோமா, இதை நான் வச்சுக்கிறேன், இதை நீ வச்சுக்க அப்படின்னு சொல்லி பிரிச்சுக்கிட்டு வந்துடுறதுங்கிறது நல்லது. அதோட கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை அப்படிங்கிறத கொடுப்பாப்புல. கண்டசனி அப்படிங்கிறதே பார்த்திங்கன்னா
தேவையற்ற பிரச்சனைகள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நகை நட்டை ஒரு அல்ல அர்ஜென்ட்டுக்கு வாங்கி அடவு வச்சுருப்போம், அதை மூட்டு கொடுக்க முடியாது. வீட்டுக்கு போய் உட்காந்தோம்னா சோத்தை போட்டு வச்சுட்டு தான் அந்த பேச்சை எடுப்பாங்க. சோறு திங்கும்போது பேச நான் சொல்கிறேன், நீ வேறு சோத்தை போட்டு வச்சுட்டு கடுப்பேற்றுற அப்படின்னு அப்படியே ஆத்திரத்தில் தட்டை விட்டு எரிஞ்சிடுறது. ஏன்னா சிம்மராசிக்காரர்கள் வந்து அப்படியே முணுக்குன்னா கோவம் வரக்கூடிய ஆளுங்க. தாண்டுன்னு தாண்டி போடுறது. அப்புறம் ஐயோ 10 நிமிஷம் கோவப்பட்டு இப்போ 1000 ரூபா வைத்திய செலவாகி போச்சே அப்படின்னு வருத்தப்பட வேண்டியது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆளுங்க. அப்போ கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைனா விட்டு கொடுத்து போகிறது நல்லது. விட்டு கொடுக்குற புத்தியே தான் நமக்கு கிடையாது. நம்ம தான் பெரிய ஆளுங்களாச்சே, சிம்மராசிக்காரங்களாச்சே, நம்ம போய் விட்டு கொடுத்துட்டு போகிறதா? சரி, அப்போ என்ன ஜோசியரை பண்ணலாம்? சத்தம் போடாமல் வீட்டை விட்டு ஒரு மணி நேரம் எங்கேயாவது வெளியே போயிட்டு அப்புறமா வாங்க. வீட்டிலே உட்காந்துருந்தால் ஒன்று கிடைக்க ஒன்று பேசிக்கிட்டு சண்டை வந்துக்கிட்டு தான் இருக்கும். அதே மாதிரி நமக்கு வாய்ச்சதும் பார்த்திங்கன்னா, சரி நம்ம தான் கோவப்படுறோமே அப்படின்னு இருக்காது. வாழைப்பழத்தில் ஊசியை குத்துறாப்புல 2 வார்த்தையை சொல்லிவிடும், அப்புறம் போட்டு பொத்துன்னு சாத்த வேண்டியது தான். இப்படி தான் இருக்கும். அதனால் விட்டு கொடுத்து போகிறது அப்படிங்கிறது தான் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நல்லது. அதுமாரி நண்பர்கள், சிநேகிதம் கண்ட மேனிக்கு பார்த்திங்கன்னா, நம்மக்கிட்ட காசு இருந்தால் செலவு பண்ண வைப்பானுங்க. நம்மக்கிட்ட காசு இல்லைன்னா நம்ம ஃபோனை கூட எடுக்க மாட்டானோ, நம்மளை நிமிந்து கூட பார்க்க மாட்டாங்க. அதனால் குடும்பமான வரைக்கும் சேருவார் தோசத்தை குறைச்சிக்கிட்டு பொழப்பில் கவனம் செலுத்துறது அப்படிங்கிறது தான் இந்த காலகட்டத்தில் நல்லது. அதுமாதிரி நண்பன் ஒருத்தன் கஷ்டப்படுறான், ஒரு 10,000 யார்ட்டையா வாங்கி தரேன், ஒரு நான் கொடுக்குறேன், இந்த ஜாமீன் போடுறது, ஜவாப்தாரி ஏற்றுக்கிறது, இந்த வேலையெல்லாம் வச்சுக்கக்கூடாது. அதுமாதிரி ஒரு இடத்துல வேலை செய்கிறோம், ஆஃபீஸில் வேலை செய்கிறோம், கூட வேலை செய்கிறவன் இருப்பான், நம்மளையே போட்டு கொடுப்பான், நல்லா பேசிகிட்டு இருப்பான், நம்மளுக்கே வந்து குழி பறிச்சிக்கிட்டு இருப்பான், நோவாமல் உட்காந்து குழி வெட்டுவான். அதனால் குடும்பமான வரைக்கும் யாரையும் நம்பி உங்களோட ரகசியங்களை பகிர்ந்துக்காதீங்க. ஸோ ஒரு தொழில் செய்கிறேன்னா 10,000 மாதம் வருதா, எவ்வளோ வருதுப்பா, அது வருதுப்பா, உனக்கு என்னப்பா உடுப்பா, ஏதோ ஓடிட்டு இருக்குப்பா பொழப்பு அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கணும். வருமானத்தை வெளியே சொல்லக்கூடாது, நம்மளோட பிரச்சனைகளை வெளியே சொல்லக்கூடாது. ஏன்னா இங்கே பிரச்சனையை பார்த்து ஆறுதல் சொல்கிறவனை விட சந்தோஷப்படுறவன் தான் இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருப்பான். அதனால் குடும்பத்தில் ஒரு பிரச்சனைனா ஆஃபீஸுக்கு போகக்கூடாது, ஆஃபீஸில் ஒரு பிரச்சனைனா குடும்பத்துக்கு வரக்கூடாது. குறிப்பாக வேலைக்கு போகிற பொண்ணுங்க இந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். வீட்டில் புருஷன் கூட சண்டைன்னு போய் ஆஃபீஸில் ஒருத்தன் நல்ல மாதிரி பேசுவான், அவன்கிட்ட சொன்னீங்கன்னா அவன் நம்மளை இலக்காரமாக எடுத்துக்கிட்டு தப்பாக பார்க்குற சூழல் வந்துடும். அதனால் அதில் ரொம்ப கவனமாக இருந்துக்கணும் சிம்மராசி பெண்கள். அது மாதிரி ஆஃபீஸில் நமக்கு ஒரு வேலை கொடுக்குறாங்கன்னா நம்ம வேலையை அடுத்தவன்ட்ட ஒப்படைக்கக்கூடாது, அடுத்த வேலையை நம்ம வாங்கி செய்யக்கூடாது. இதான் இப்படி இருக்குது. சரி, வேறு குருவால் எதுவும் நல்லது இல்லையா? சனி தான் இவ்வளோ கெடுதலை பண்ணுறாரு, குரு என்ன பண்ணுறாரு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். குரு வந்து உங்களோட ராசிக்கு 9ஆவது வீட்டில் அற்புதமான வீட்டில் இருந்துக்கிட்டு உங்கள் ராசியை பார்க்குறாரு. ஆனால் என்ன பண்ணுறது, 16 நாளைக்கு தான் இது. 9லேருந்து குரு எங்கே போகிறாரு, 10க்கு போகிறாரு. 10ல் குரு பதவியில் மாற்றம். இப்போ கண்டத்தில் சனி இருக்கிறப்ப வரக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது நல்ல மாற்றமாக இருக்குமா ஜோசியரை அப்படின்னா சுயஜாதத்தை புரட்டணும். அப்படி மாற்றம் ஒன்றும் இல்லையா, நம்ம வர வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது அற்புதமான மாற்றமாக போயிடும். என்ன ஜோசியரை வர வச்சுக்கிறது, ஆஃபீஸில் வேலை செய்கிறேன், நான் எப்படி என் சௌகரியத்துக்கு வர வச்சுக்க முடியும்? ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்படியே நம்ம உட்காந்துருக்கிற இடத்த வேறு இடத்துக்கு மாற்றுங்க. செய்கிற ஒரு ஆஃபீஸில் இருக்கிற துறையில் வேறு துறையை மாற்றி கேட்டு பாருங்கள். இல்லை ஒரு ட்ரான்ஸ்ஃபர் கேட்டு வாங்கிக்கிங்க. வேறு ஆஃபீஸில் வேலை கிடைக்குதா ஓடி போங்க. இல்லை ஜோசியரை நான் சொந்த தொழில் செய்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாடகை ஒரு கட்டடத்தில் தொழில் வச்சுருக்கேன், வேறு இடத்துல பாரு. இல்லை மெயினான இடம் கிடைக்காது, இந்த இடத்துல தான் பார்ப்பேன். அப்படியா, கல்லாப்பட்டி வச்சுருக்கீங்களா, அதை வேறு இடத்துக்கு மாற்றுங்க. சாமி படம் வச்சு கும்பிட்றீங்களா, அதை தள்ளி கொஞ்சம் வச்சு கும்பிடுங்க. இந்த மாதிரி மாற்றத்தை வர வச்சுக்கணும். அது மாதிரி வாடகை வீட்டில் இருக்கீங்களா, வேறு வீடு பார்த்துட்டு போகலாம், தப்பு கிடையாது. இல்லை ஜோசியரை நான் சொந்த வீட்டில் தான் இருக்கேன், எனக்கு வாடகை வீடெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்படியா, படுக்கிற இடத்த மாற்று. இப்போ ரூமில் படுத்துறியா போய் ஹாலில் படுத்துக்க, ஹாலில் படுத்துறியா போய் ரூமில் படுத்துக்க. இல்லை நான் ஒரே இடத்துல தான் படுத்து கிடக்கேன்னா திசையை மாற்று. வடக்க தலை வைக்கக்கூடாது, தெற்க வச்சுன்னா மேற்க, மேற்க வச்சுன்னா தெற்க, கிழக்க, இப்படி மாற்றிக்கணும். இப்படி ஒரு சின்ன மாற்றம் அப்படிங்கிறத நம்ம வர வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வரக்கூடிய தேவையற்ற மாற்றங்கள், பின்னடைவுகள் அப்படிங்கிறதுலேருந்து தப்பிச்சிடலாம். இல்லைன்னு வச்சிங்களேன், நம்ம புள்ள குட்டியோட ஒரு ஊரில் செட்டில் ஆகிருப்போம், புள்ள குட்டியோலாம் கொண்டு போய் ஒரு பள்ளிக்கூடத்தில் சேர்த்து வச்சுருப்போம், திடீர்னு ஒரு 50 கிலோமீட்டர் தாண்டி ட்ரான்ஸ்ஃபர் போடுவோம். என்னடா இது விடிஞ்சு எழுந்திச்சா ஆஃபீஸுக்கு போய்ட்டு நல்லபடியாக வந்துக்கிட்டு இருந்தோம், 50 கிலோமீட்டரா, என்னடா விடிய காலில் 5 மணிக்கு எழுந்திரிச்சா தான் போக முடியும் போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். ராத்திரி வீட்டுக்கு வந்து சேர 10 மணி ஆகி போவோம். அதோட அதுக்கு பஸ்ஸு செலவு, போக்குவரத்து செலவுங்கிறது எக்ஸ்ட்ரா ஆகும். வண்டி வாகனத்தில் போனால் பெட்ரோல் விற்கிற வேலைக்கு போக முடியாது. இந்த மாதிரி மாற்றம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குங்கிறதால அந்த விஷயத்தில் கவனமாக இருந்துங்க. அதோட குரு பகவான் வந்து இருக்கிற இடத்த விட பார்க்குற இடத்துக்கு பலன் கூட. இப்போ குரு பகவான் எந்த இடத்த பார்க்குறாரு, ராசிக்கு 2வது வீட்டை பார்க்குறாரு, 4வது வீட்டை பார்க்குறாரு, 6வது வீட்டை பார்க்குறாரு. 2வது வீடு அப்படிங்கிறது கன்னி ராசி. கன்னி ராசியில் கேது உட்காந்துருக்காரு. அதாவது குடும்பத்தில் சிக்கலை கொடுத்த கேதுவை இப்போ குரு பார்த்து புனிதப்படுத்துறாரு. சொன்ன பார்த்தீங்களா, 7ல் சனி இருந்துட்டு கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையை கொடுப்பாருன்னு. இப்போ குடும்பஸ்தானத்தை குரு பார்த்துறதால வரக்கூடிய பிரச்சனை பெருசாகாமல் சின்னதாகிடும்.
ஏதோ கத்தணும் 10 நிமிஷம் ஓடி போச்சு, ரைட் ஓகே, அரை மணி நேரம் கழிச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறோம், இந்த மாதிரி ஓடி போவோம். அதனால் பயப்பட வேண்டியதில்லை. அதோட 2ஆம் இடம்ங்கிறது தனவாக்கு குடும்பஸ்தானம். அப்போ காசு பணத்துக்கு கொஞ்சம் பஞ்சம் இருக்காது. அதை பற்றி நீங்கள் ஒன்றும் பெருசாக அழட்டிக்க வேண்டியதில்லை, பயப்பட வேண்டியதில்லை. காசு பணம் 10 ரூபா வந்துடும். அதோட 4ஆம் வீட்டை குரு பார்க்குறாரு அப்படிங்கும்போது சுகஸ்தானம் வலுவடையுது. உடம்புல நோய் நொடி பிரச்சனை எதுவும் இருக்காது. தாயாரோட உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனை சரியாகி தாயார் நிம்மதியாக இருப்பாங்க. பரவாயில்ல, இந்த ராத்திரி பூரா சோறு திங்காமல் கத்திக்கிட்டே கிடந்தது, தலையை வலிக்குது, முதுகு வலிக்குது, கைகாலை வலிக்குது, குடையுது, குத்துதுன்னு இப்போ கொஞ்சம் நல்லா இருக்குது, பார்க்கறதுக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஓடிடும். அப்போ 4ஆம் இடம் அப்படிங்கிறது வலுவடைஞ்சிட போகுது. அதோட அடுத்து 6வது வீடு மகர ராசியவும் குரு பகவான் பார்த்துடுறாரு. இது ரொம்ப முக்கியமான ஒரு இடம். ஏன்னா 6 அப்படிங்கிறத மனுஷனை போட்டு வாட்டி வதைக்கக்கூடிய இடம். ஏன்னா கடன், நோய், பகை இதை குறிக்கக்கூடிய இடம். ஒருத்தன் கடன் இல்லைன்னாலே அவன் நல்லா இருப்பான், நோய் இல்லைன்னாலே அவன் நல்லா இருப்பான், பகை எதிரிகள் இல்லைன்னாலே அவன் நல்லா இருப்பான். இந்த 3ஐயும் குறிக்கக்கூடிய இடத்துல குரு பார்வை விழுவுது அப்படிங்கும்போது இந்த 3ஐயுமே அடித்து நொறுக்கிடுவார். பயப்பட வேண்டியதில்லை. கடங்கண்ணி வாங்கி வச்சுருந்தா அடைச்சிடலாம். கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை வந்து நகை நட்டை அடை வச்ச மூக்கம் இல்லைன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அது எல்லாத்தையும் மூட்டெல்லாம் கவலைப்பட வேண்டியதில்லை. இது மாதிரி உங்களோட சொந்த உடல் ஆரோக்கியத்தில் நோய் நொடிக்கு ஒன்றும் வேலை இல்லை, எல்லாம் ரொம்ப சுகமாக இருக்கீங்க. ஒரு காது மூக்கு தொண்டை பிரச்சனை இருந்திருக்கும், பல்வெளியில் பிரச்சனை இருந்திருக்கும், இதெல்லாம் இப்போ சரியாகி போயிடும். பெருசாக நம்ம பயப்பட வேண்டியதில்லை. அதோட எதிராளிகள் கூட இருந்து குழி பறிக்கிறவன், நம்ம கெட்டு போகணுன்னு நினைக்கிறவன், நாசமாக போகணுன்னு நினைக்கிற சொந்தக்காரன், செய்வனை வைக்கிறவன், பில்லி சூனியம் வைக்கிறவன், நமக்கு வாழை பொறுக்காதவன், இவன் எல்லாம் நம்மளை விட்டு ஓட போகிறான். நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிற 4 பேர் நம்ம கூட இருந்தால் போதும். கூட்டத்தை குறைச்சிங்க, கூட்டம் தானாகவே கலைஞ்சி போயிடும். ஒரு 10 பேர் கூட்டாளிக்கு இருந்திருப்பீங்க, அதில் ஒரு 4 பேர் உனக்கு உள்குத்து இருந்திருப்பான், அவன் இப்போ உன்னை விட்டு பிரிஞ்சு போடுவான். அப்போ இதுக்கு மேலே உங்கள் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். இந்த குரோதி வருடம் அப்படிங்கிறது கெடுபலன்கள் கொடுக்கக்கூடியவர்கள், உங்களுக்கு கெட்டது நினைக்கக்கூடியவர்கள், தொட்டது தொலங்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவங்க, இவங்க எல்லாத்தையும் உங்களை விட்டு விரட்டிட்டு உங்களோட உண்மையான விசுவாசிகள், நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய உண்மையான நபர்களை அடையாளம் காட்டுற ஒரு வருஷமாக இருக்கும். அதேமாரி விவசாயத்துக்கு இந்த வருஷம் ஒரு நல்ல வருஷமாக இருக்கும் உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும். அதாவது பெருசாக 10 ரூபாய்க்கு லாபம் இல்லைனாலும் பெருசாக 10 ரூபாய்க்கு நட்டமும் இல்லை, ஏதோ 5 ரூபா கிடைக்கிற இடத்துல 5 ரூபா அப்படிங்கிறது உறுதி. அதனால் விவசாயிகளுக்கும் நல்லா இருக்கும். சரி, என்ன ஜோசியரை பண்ணலாம், ஏதாவது பரிகாரம் வேறு இருக்குங்களா, இந்த சனியால் இவ்வளோ பிரச்சனை இருக்கே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். சனிக்கிழமையில காலையில் எழுந்திரிச்சு குளிச்சு முழுவிட்டு விநாயகர் வழிபாடு, அடுத்து அனுமன் வழிபாடு, அடுத்து பெருமாளுக்கு போய் பெருமாள் வழிபாடு, மாலை நேரத்தில் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி சனி பகவானை வணங்கணும். மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிஞ்சதை செய்யணும். அஷ்டமத்தில் ராகு இருக்குங்கிறதால செவ்வாய்க்கிழமை ராகு கால நேரத்தில் துர்க்கைக்கு தீபம் ஏற்றுங்க. சாலையோரத்தில் வசிக்கக்கூடியவர்களுக்கு ஒரு உடை தானமாக பண்ணுங்க. இதை செஞ்சிட்டாலே இந்த குரோதி வருடம் நல்ல வருடமாக இருக்கும். சிம்மராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.